நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிரடியான முக்கிய செய்திகள்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்டில் ஜெய்ஹிந்த் என்று எழுதுங்கள் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, பல நாடுகளின் உணவு இறக்குமதியை நிராகரிச்சிருக்காங்க இந்தியா. தற்போதைக்கு உண்மை என்ன என்பது வெளியாக இருக்கு. என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது சீனா, ஜப்பான், இலங்கை, வங்கதேசம், துருக்கி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆப்பிள், பருப்புகள், மதுபானங்கள், சுசி போன்ற பொருட்கள்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா தரமற்ற உணவு இறக்குமதிகளுக்கு எதிராக இந்தியா கடும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த தயாரிப்புகள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI நிர்ணயித்துள்ள தரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்யலை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இதனால தான் இந்தியா இவற்றை நிராகரிச்சிருக்காங்க. இந்தியா கடும் நடவடிக்கையில் தற்போது இந்த ஒரு இறக்குமதி, உணவு இறக்குமதிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பது பெரிய அளவிற்கு அந்த நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே. இந்தியாவின் தலை சிறந்த உணவு ஒழுங்குமுறை நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு இறக்குமதி நிராகரிப்பு எச்சரிக்கை FIRA போர்ட்டல் மூலமாக விவரங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளது. இந்த தளம் உலகெங்கிலும் உள்ள அதிகாரிகளுக்கு நிராகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை பற்றிய தகவலை விரைவாக பகிர உதவுகிறதுங்க. அபாயங்களை தடுக்க விரைவான நடவடிக்கையை செயல்படுத்துகிறது மற்றும் கண்டறியும் தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்யுது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஒழுங்குமுறை 2017 விதிமுறை 11(7) கீழ் உணவு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட FSSAIக்கு அதிகாரம் உள்ளது. இந்தியாவில் இறக்குமதி அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் ஆவண சரிபார்ப்புகள், காட்சி ஆய்வுகள் மற்றும் ஆய்வக சோதனைகளுக்கு உட்பட்ட கடுமையான இந்த 3 அடுக்கு சரிபார்க்கும் செயல்முறையை நிறைவேற்ற வேண்டும் நண்பர்களே. ஸோ இந்த ஒரு 3 அடுக்கு சோதனைகளில் வெற்றி பெற்ற பிறகுதான் இந்த பொருட்கள் எல்லாமே, அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்தியாவிற்குள்ளேயே நுழையும். அப்படி இல்லைனா இந்த சோதனைகளில் சரிவரவில்லை என்றால் வந்த வழி பார்த்தே இந்த பொருட்கள் எல்லாமே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுரும் நண்பர்களே. மொத்தத்தில் FSSAIயோட இந்த ஒரு நடவடிக்கை என்பது பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதில் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்குது. அதே சமயம் உயர்தரமான உணவுப் பொருட்களை தான் இந்தியாவோட சந்தைக்குள்ள நுழைய விடணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறத நம்ம இந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, ட்ரம்ப் அவர்களின் அதிரடி நடவடிக்கையினால சீனாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி மையங்கள் இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறதுக்கு என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது நோக்கியா ஃபோன்களை தயாரிக்கும் ஃபின்லாந்து நாட்டு நிறுவனமான HMD குளோபல் இந்தியாவை தனது ஒரு உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றும் திட்டத்தை வேகப்படுத்தி வருகிறது. சீனாவிலிருந்து பெரிய அளவிலான உற்பத்தி தளத்தை வைத்திருக்கக்கூடிய நிலையில தனது உற்பத்தி கட்டமைப்பில் பெரிய பகுதியை இந்தியாவிற்கு மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த திடீர் முடிவுக்கு முக்கிய காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய வெற்றி தான் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வருகின்ற ஜனவரி 20 அமைய இருக்கக்கூடிய நிலையில ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திடும் முதல் உத்தரவு சீனா மீது 35% வரி தான் அப்படின்றது தற்போதைக்கு பரவலாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை கருத்தில் கொண்டுதான் சீனாவில் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்களும் பிற நாட்டு நிறுவனங்களும் வெளியேற துவங்கியிருக்கு. இதில் முதல் ஆளாக பார்த்தோம்னா ஃபின்லாந்து நாட்டு நிறுவனமான HMD குளோபல் இருப்பது கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே நம்ம எல்லாரும் பார்த்தது போல தான் சீனாவிலிருந்து வெளியேறக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்தியா தான் புகலிடமாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா சீனா மீது விதிக்கும் இறக்குமதி வரிகள் உள்ளிட்ட பல்வேறு அச்சுறுத்தல் காரணமாக ஃபின்லாந்து நாட்டு நிறுவனமான HMD குளோபல் இந்த முக்கிய மாற்றத்தை மேற்கொண்டிருக்கு. இந்தியாவில் வலுவான உற்பத்தி தளத்தை அமைப்பதன் மூலம் அமெரிக்கா சீனா மத்தியிலான வர்த்தக போர்களின் தாக்கத்தில் இருந்து தப்பித்து விரைவில் தனது விநியோக சங்கிலியை உறுதி செய்ய வேண்டும் என HMD குளோபல் இலக்கை வைத்துள்ளது நண்பர்களே. இதற்காக HMD தனது உலகளாவிய சப்ளையர்களுடன் இணைந்து இந்தியாவில் உற்பத்தி வசதிகளை அமைக்க ஊக்குவித்து வருகிறது. இதனால் HMD வரது மட்டும் இல்லாமல் தனது ஃபியூச்சர் ஃபோன் மற்றும் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு உதிரி பாகங்களை அளிக்கும் சப்ளையர்களையும் இந்தியாவுக்கு அழைத்து வர முடிவு செஞ்சிருக்கு. HMD நிறுவனமும் கிட்டத்தட்ட ஆப்பிள் போலவே செயல்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக, அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய ஏவுகணையினால்
இப்ப ரஷ்யாவுக்கு பேராபத்து. குறிப்பா 30 விமான தளங்களை குறி வச்சிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். அதாவது உக்ரைன்ல இருந்தபடியே ரஷ்யாவில் உள்ள 30 விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய வகையில நீண்ட தூரம் சென்று தாக்கி அளிக்கும் JASSM வகை ஏவுகணையை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கு. இது ரஷ்யாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படக்கூடிய நிலையில ரஷ்யாவும் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது. அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டுச்சு. அதன்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வென்ற பிறகு இரு நாடுகள் இடையேயான போரும் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியும் தெரிஞ்சிச்சு. ஆனால் தற்போது நிலைமை மோசமாகிவிட்டது. இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம். அதாவது ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தான் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி வருகிறது. இந்த நாடுகள் சார்பில் பொருளாதார உதவி, ஆயுத உதவிகள்லாம் வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே போல ஏவுகணைகளையும் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் தங்களின் அனுமதியின்றி அந்த ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவ உக்ரைனுக்கு அந்த நாடுகள் தடை விதித்தன. இதனால உக்ரைன் அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தாமலேயே இருந்து வந்துச்சு. ஆனால் அமெரிக்க அதிபர் பதவியில் இருந்து செல்லும் ஜோ பைடன் அவர்கள் சமீபத்தில் அமெரிக்காவோட ஏவுகணையெல்லாம் ரஷ்யா மீது ஏவ உக்ரைனுக்கு அனுமதி அளிச்சிட்டாரு. அதே போல் பிரிட்டனும் பச்சை கொடி காட்டிருச்சு. இதை அடுத்து தான் சில நாட்களுக்கு முன்பு உக்ரைன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவி தாக்குதலை நடத்திருச்சு. கடந்த 19ஆம் தேதி அமெரிக்காவின் தயாரிப்பான ATACMS வகை 6 ஏவுகணை மற்றும் கடந்த 21ஆம் தேதி அமெரிக்காவின் ஹிமார்ஸ் ஏவுகணை மற்றும் பிரிட்டனின் ஸ்ட்ரோம் ஷேடோ குரூஸ் மிசைல் உள்ளிட்டவற்றால் ரஷ்யாவை உக்ரைன் தாக்கியது. இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்திருந்துச்சு. உக்ரைனின் டினிப்ரோ நகரில் ரஷ்யா ஒரேஸ்னிக் வகை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஏவி தாக்குதல் நடத்தியது. உக்ரைனின் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதனால போர் என்பது தீவிரமாகி உள்ளது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அமெரிக்காவால் ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது நீண்ட தூரம் சென்று இலக்கை குறிவைத்து தாக்கக்கூடிய வகையிலான இந்த JASSM வகை ஏவுகணையை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிருச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு ஏவுகணை என்பது நவீன தொழில்நுட்பம் கொண்டது. இதனுடைய முழு பெயர் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ஜாயிண்ட் ஏர் டு சர்ஃபேஸ் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைல். நண்பர்களே, இந்த ஏவுகணை மூலம் உக்ரைனில் இருந்தே ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த முடியும். இது 1088 கிலோ எடை கொண்டதாக பார்க்கப்படுது. 453 கிலோ அளவுக்கு வெடிபொருட்களை நிரப்பி வைக்க முடியும். இந்த ஒரு ஏவுகணையில் குறைந்தபட்சம் 370.4 கிலோமீட்டர்லிருந்து அதிகபட்சமாக 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் குறிவைத்து தாக்க முடியும். மேலும் உக்ரைனில் இருந்தே இந்த ஏவுகணையால் ரஷ்யாவின் 30 விமான தளங்களை குறிவைத்து அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆஜ் தக் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது உக்ரைனிடம் பார்த்தோம்னா F-60 ரக போர் விமானங்கள் இருக்கு. இந்த போர் விமானங்களுடன் இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தும் போது அது ரஷ்யாவுக்கு பெரும் சவாலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க அமெரிக்கா உக்ரைனுக்கு 275 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உதவியை அறிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஏவுகணை என்பது உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த புதிய ஏவுகணையை உக்ரைன் இன்னும் பயன்படுத்தலை. இருப்பினும் இந்த ஏவுகணை என்பது ரஷ்யாவுக்கு பெரும் ஆபத்தாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் அந்த நாடு உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வந்துகிட்டு இருக்கு. இதனால் உக்ரைன் ரஷ்யா இடையான போர் என்பது மேலும் மேலும் தீவிரமடைந்து வருகிறது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பல்வேறு விதமான செய்திகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.